ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு ஒய் டைப் வந்து பட்டன் ஹோலில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ ஒய் மாதிரி வரக்கூடியது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு பேரலாக இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் வந்து கொஞ்சம் பிக்காகவும், ஒரு லைன் கீழே போடுற லைன் கொஞ்சம் குட்டியாகவும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் நீடில் த்ரெட் எடுத்துக்கலாம். சின்னதாக பேக் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கீழே போட்டிருக்க 2 பேரலான குட்டியான லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே போயிட்டு அப்படி ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். பட்டன் ஹோலில் நம்ம எடுப்போம் இல்லையா, மேலே இருந்து கீழே ரிவர்ஸ் எடுத்து கீழே லாக் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் மேலே இருந்து எந்த லாக்கும் இல்லாமல் கீழே அப்படி இழுத்துடுறேன். கீழே லைனில் தான் லாக் போடுறேன். இப்போ கீழே லைனில் லாக் போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் செகண்ட் லைனை குத்திக்கிறேன். இப்போ தேர்ட் லைன் போகிறேன். தேர்ட் லைன் போட்டு அப்படி நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் எடுத்து ஃபஸ்ட் லைனில் கொண்டு வந்து லாக் போட்டுடுறேன். அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய 2 குட்டியான பேரல் லைனில் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற லைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வளர்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபெதர் ஸ்டிச்சு. இது ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இந்த ஃபெதர் ஸ்டிச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பீக்காக்கோட பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷேடட் பட்டன் ஹோலும் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பீக்காக்கில் 2 ஷேடடாக வந்து கலர்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப மெயினான ஸ்டிச்சு. இதுவும் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி போகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து செகண்ட் லைன் போயிட்டோம். செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் போட்டு அப்படி ரிவர்ஸில் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே லாக் போடுறோம். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போகிறோம். செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் போய் அப்படி ரிவர்ஸ் கொண்டு வந்துடுறோம் ஃபஸ்ட்டு லைனுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழேயே வந்து நம்ம ஒரு லாக் போடுறோம். இவ்வளோ தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த லைனில் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ ஒரு ஃப்ளார் வரைஞ்சிட்டு அதோட பெட்டல்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நான் இன்றைக்கி அதுவும் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். அல்லது வந்து கொஞ்சம் நூலெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ஆகிடும். இதை விட வந்து ஷேடட் பட்டன் ஹோல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நம்ம ஸ்டிச் போட்ட இடத்துலையே மறுபடியும் குத்துற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் குத்திருக்கிற இடத்துல இருந்து பழைய, அதாவது நம்ம ஓல்டாக போட்டிருக்கக்கூடிய நூல், அதாவது ஃபஸ்ட்டு போட்டிருக்கக்கூடிய நூல் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி நம்ம வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு பீக்காக்கோட பெட்டல்ஸோ அல்லது வந்து ஏதோ ஃப்ளாரோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு லைனில் மட்டும் இல்லாமல் ஒரு ஷேப் ஒரு டிசைனில் ட்ரை பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸாக வரும். இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து எப்பவும் போல் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு திலகம் ஷேப் மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு திலகம், அதாவது திலகம் இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 3 திலகம் வந்து உள்ளே வர மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த ஃபில்லிங்க்கு கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கிற குட்டியான திலகமில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து எப்படி நான் வந்து ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த, அதாவது லைனில் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இது. ஸோ மேலே இருக்கிறதுல வந்து கொஞ்சம் கேப்பாக வரும், கீழே இருக்கிறத கொஞ்சம் ஃபில்லிங்காக வரும். நான் நாட் எங்கே போடுறேன் அப்படின்னா, நாட் இல்லை, லாக் எங்கே போடுறேன்னு பாருங்கள். கீழே இருக்கிற குட்டியான திலகம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த திலகத்தில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த அவுட்லைனில் வர மாதிரியே தான் நான் வந்து லாக் போட்டுகிட்டே வரேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற திலகமும் கரெக்டாக வந்து ஃபில் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஏதாவது ஒரு சுகர் பீட் வச்சு நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இல்லை பீட் தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம தாம்பூர் ஸ்டிச்செல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது செயின் ஸ்டிச்செல்லாம் ஃபில்லிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்செல்லாம் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் திலகம் மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்டோன் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அது வந்து முழுக்க உங்களோட விஷ் தான். பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏதாவது இப்போ வந்து மயில் இறகு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பை வந்து, அதாவது இதே ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்க, நான் குட்டியாக இருக்கிற திலகம்லேருந்து நீடில் எடுத்து செகண்ட் லைனில் குத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் லைன் போயிட்டேன். மறுபடியும் அப்படி ரிவர்ஸ் வரேன். ரிவர்ஸ் வந்து நம்ம குட்டியான திலகம் போட்டிருக்கிற அதே லைன்லேயே நான் லாக் போடுறேன், அதாவது கீழே லாக் போடுறேன். கீழே 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 அந்த மாதிரி வரும். அந்த பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் எந்த சைடு லாக் போடுறேன்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அல்லது வந்து நீங்கள் நாட் ஒரு இடத்துல போடும்போது உங்களுக்கு அந்நியவனாக தெரிகிற மாதிரி ஆயிரும். ஏன் நான் பாதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கொண்டு போகும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு பிக்சர் வந்து வரா மாதிரி தெரியாது. அதனால நீங்கள் வந்து மேலே இருக்கிற பார்ட்டில் இருந்து பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து ஒரு சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இது கொஞ்சம் சரிவாக, அதாவது ஒரு ஸ்லாண்டிங்காக வந்து டிசைன் பண்ணிட்டு வரோம். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி பாதி பாதியாக பார்ட்டாக நீங்கள் பிரித்து நீங்கள் டிசைன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடும் முடிச்சுக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற திலகம் ஷேப் பாருங்கள், அந்த லைன்லேயே தான் நான் லாக் போட்டிருக்கனால உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ஷேப் வந்து மாறாமல் வந்துடும். பார்க்குறதுக்கும் நீட் லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல நூல் வந்து கட் ஆகுது, பிசுறு வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எண்ணாட் போட்டுட்டு இன்னொரு ஃப்ரெஷ்ஷான த்ரெட் எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அல்லது வந்து கொஞ்சம் அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளும் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யூடியூப் சேனலில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வாரத்துக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மோர் தேன் 80 கிளாஸஸ் வந்து வரப்போகுது. ஸோ வாரத்தில் 2 நாள்னால கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயாவது நம்ம வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ குரூப்பும் வந்து மோர் தேன் 6 மந்த்ஸ்க்கு மேலே வந்து குரூப் இருக்கும். ஜஸ்ட்டு 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் தான் நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நானும் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் இந்த ஆரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் போய் தான் எனக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி வர நான் ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் போடுறதுக்கு கூட நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஆரிக்கான ஃபீஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பேசிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிட்டதே போதும் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக ப்ளவுஸ் போடலாம். பட் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கல. ஏன்னா எனக்கு கேப் வந்து அதிகமாகிடுச்சு. எனக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பா குட்டியாக இருக்கும்போது வந்து லேர்ன் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தனால என்னால் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுக்க முடியல. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது. அதனால தான் நான் இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிட்டேன் நான். அதனால உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் கற்றுக்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளார் வரைஞ்சிக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு, அதாவது ஹாஃப் இல்லை, கொஞ்சம் கீழே வந்து சின்னதாகவும் மேலே கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பார்ட்டில் நான் அந்த செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டான சைஸில் ஸ்டோன் இருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குட்டியான ஸ்டோன் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பார்ட்டெல்லாம் நீங்கள் வந்து பீடு கொடுத்து வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பேஸில் கரெக்டான ஸ்டோன்ஸ் கிடச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு திலகம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கேப் இருந்த மாதிரி இருந்தது, அதனால நான் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இதே மாதிரி நீட் லுக்காக வந்து போட்டு எனக்கு வீடியோ நீங்கள் அனுப்புங்க. வாட்ஸ்அப் பார்த்து கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.